ஹரியாலி சிக்கன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். கொத்தமல்லி தழை 2 கைப்பிடி, புதினா தழை 1 கைப்பிடி, பச்சை மிளகா 4, பெரிய வெங்காயம் 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பாதாம், 2 தக்காளி, ஒரு 200 தயிர், 1 கிலோ சிக்கன். இது 1 கிலோவுக்கு தேவையான பொருள். நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி தழை, இது பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, அந்த பாதாம் எல்லாமே இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம் இருங்க. பாருங்கள், அந்த கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகா, அப்புறம் பாதாம் இதை போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். லெமன் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த கலர் மாறாது, அப்படியே இருக்கும். நான் லெமன் போடலை, இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கறியை போட்டாச்சு. இதில் நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக பெசரிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, அதுலேயே நிறைய இது இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம். இதை நம்ம நல்லா பெசரி 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இதை அப்படியே 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு உண்டான பொருள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பூண்டு, பெரிய வெங்காயம், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சீரகம். இப்போ தாளிக்கலாம் வாங்க. மண் சட்டி தான் வச்சுருக்கோம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 100 எண்ணெய் போதும். எண்ணெய் காய்ட்டுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த பட்டை, சீரகம் இதை போட்டுருவோம். பெரிய பாருங்கள், 2 பச்சை மிளகா, பச்சை மிளகா நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இந்த பூண்டு நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்க பாருங்கள், நல்லா வெடிச்சு வதங்கிடுச்சு. அதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை காய்க்கலாம். அதை தூக்கி இதில் போட்டுக்கணும். இன்னும் நல்லா வதங்கணும். ரொம்ப கருப்பாக வர வரைக்கும் வதக்க தேவையில்ல, முக்கால்வாசி வெந்துருச்சுன்னா போதும் வெங்காயம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அப்புறம் தக்காளி அது இதில் போட்டுங்க. இதையும் நல்லா வதக்கிடணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்கணும். நல்லா பச்சை வறுத்துக்கிற அளவுக்கு நம்ம போடணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுருக்கோம், அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கணும். ஒரு வதக்கிட்டு நம்ம இந்த 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தோங்க, அதையும் தூக்கி இதில் நம்ம போட்டுக்கணும். இதில் போடலாம். இது சூப்பராக இருக்குங்க. அப்படின்னு பரப்பி விட்டுலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு க்யூப் தான் ஆட் பண்ணுறோம். பட்டர் ஒரு க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள். ஈரோடு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.